வணக்கம். மே 9ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 0.6%, நாஸ்டாக் 1% க்ரீனில் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. வல்லுநர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய காரணம் US UK இடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்தான அப்டேட் வெளியாகி இருக்கு. அதே போல் US சைனா இடையே வர்த்தக அறிவிப்பு விரைவில் வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.9% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி மதியம் 12 மணி அளவில் நிஃப்டி 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய தாக்குதல் தீவிரம் அடைஞ்சிருக்கு. காலையிலேயே நம்ம அந்த செய்தி பார்த்துருந்தோங்க. பாகிஸ்தான் அவங்க தரப்புலேருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்தியா அதெல்லாமே தடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட இந்திய நகரங்கள் மீது தான் அவங்க அந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்தியா அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. பதிலுக்கு இப்போ இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் செக்டரையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டிஃபென்ஸ் இடத்துலையும் அவங்க தாக்குதல் இந்தியா நடத்தியிருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. இந்தியா சைடில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் மற்றும் ஹிமாச்சல் பிரதேஷில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க. அங்கே பிளாக் அவுட்டாக இருக்குது. அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அவங்க கூடுதல் கவனம் இந்தியா அங்கே பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய முக்கிய அந்த நகரங்கள் 10க்கும் மேற்பட்ட நகரங்கள் அவங்க தாக்க முயற்சி செய்தது இந்த மாநிலங்களில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். இந்தியாவில் டிஃபென்ஸ் செக்டரை சார்ந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் டைனமிக்ஸ் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதத்தில் 12% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முதலீட்டாளர்கள் மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே கவனம் செலுத்துறாங்க. ஏன்னா இந்திய அரசாங்கம் மேலும் நிதி ஒதுக்குவாங்க இந்த செக்டருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். டிஃபென்ஸ் உபகரணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுடன் ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இந்திய அரசு. டெல்லியில் அந்த மீட்டிங் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரத் ஃபோர்ஜுடைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மற்றும் ட்ரோன் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். CNBC TV 8 கிடைத்த தகவல் 14% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக 2 ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜிஸ் மற்றும் ஜென் டெக்னாலஜிஸ் 14% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி விழுந்திருக்கு. நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. நேற்று 81 பைசா கீழே போயிருக்கு. கடந்த 2.5 ஆண்டில் ஒரு நாள் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி பார்த்தது நேற்று தான் சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18. 85.58 நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலையும் பார்க்கும்போது இந்திய ரூபாயின் மதிப்பு கீழே போயிருக்கு. 30 பைசா கீழே போயிருக்கு. 85.88 இருந்திருக்கு. தகவல் நம்ம கிடைத்தது CNBC TV 18 US UK இடையே ட்ரேட் டீல் கையெழுத்தாக இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் நியூஸ் 18 கிடைத்த தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். ஒரு பெரிய நாடுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போகிறதாக. அது UK தான் இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. இன்னும் இறுதிக்கட்ட விவரங்கள் எதுவுமே வெளியாகலை. அது இன்னும் சில வாரங்களில் வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த மாதிரியே வரியை குறைக்கிறாங்க. UK 5% வரி விதிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட 2% குறைக்கிறாங்க. US ப்ராடக்ட்ஸ்க்கு UK விதிக்கிற வரியை குறைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய US ப்ராடக்ட்ஸ் இப்போ UKக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நேற்று ஏர்லைன் ஸ்டாக்ஸ் யூஎஸ்ஏல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருப்பது இவங்க ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து சில பாகங்களை வாங்குறாங்க US நிறுவனங்கள். அதற்கு வரி விலக்கு வழங்கப்படுது. அதனால் ஏர்லைன் ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் UK போயிங் ஏர்கிராஃப்ட் $10 பில்லியன் வாங்க இருப்பதாகவும் அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது US சைனா இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு நவரும். அது குறித்தான அப்டேட் வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று US மார்க்கெட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆனதற்கு வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற 2 முக்கிய காரணங்கள் இதுதான். ஒன்று US UK ட்ரேட் டீல், மற்றொன்று US சைனா இடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு நவரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 559 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு.
ரெவென்யூ 4432 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 75 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 4ஆம் தேதி. பாரத் ஃபோர்ஜ் கம்பெனிக்கு ஏஷியன் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பையிலிருந்து ஹோல்டாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1150 ரூபாய். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் பிசினஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி. Q4க்கான ரெவென்யூ 203 மில்லியன் ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 1023 மில்லியன் ரூபாய் இருந்தது. பெரிய அளவில் ரெவென்யூ கீழே போயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 257 மில்லியன் ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 103 மில்லியன் ரூபாய் பாசிட்டிவில் இருந்திருக்கிறாங்க. எஸ் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். எஸ் பேங்க் உடைய போர்டு மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய போர்டு இன்னைக்கு மீட் பண்ணுறாங்க. எதற்காக நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோம். எஸ் பேங்க் உடைய ஷேர்ஸ் SBI விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜாப்பனீஸ் நிறுவனமான சுமிட்டோமா மிட்சுயி பேங்கிங் கார்பரேஷன்ஸ் SMBC வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு போர்டு மீட் பண்ணுறது இது குறித்து முடிவு எடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. டாடா குரூப் மற்றும் ஏர்டெல் இடையே பேச்சுவார்த்தை விழுந்தது அப்படின்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. டாடா குரூப் உடைய டாடா பிளேயை வாங்குவதற்காகத்தான் அந்த பேச்சுவார்த்தை. டாடா பிளே இப்போ இருக்கக்கூடிய பேர், முன்ன இருந்த பேர் டாடா ஸ்கை. இந்த டைரக்ட் டு ஹோம் DTH சர்வீஸ் நடத்தக்கூடிய நிறுவனம் அது வாங்குவதற்கான பாரதி ஏர்டெல் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை சரியாக போகல, அது விழுந்துருச்சு. இருந்தாலும் டாடா குரூப் வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க டாடா பிளேயை விற்பனை செய்வதற்கு. ஏன் அந்த பேச்சுவார்த்தை ஏர்டெலுடனான பேச்சுவார்த்தை விழுந்தது அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. வேல்யூஷன்ஸ் தான் முக்கிய காரணம். முரண்டிருந்திருக்கு இரண்டு கம்பெனிகளுக்கும். டாடா எதிர்பார்த்த வேல்யூஷன்ஸ் 7000 கோடி ரூபாய், ஆனால் பாரதி ஏர்டெல் சொன்னது 5000 கோடி ரூபாய். அதனால தான் அந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போகாமல் விழுந்தது. இருந்தாலும் டாடா பிளேயை விற்பனை செய்வதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க டாடா குரூப்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டர்ஸ் தொடர்ந்து 3வது நாள் இன்னைக்கு கிரீனில் இருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் 3% இன்ட்ராடேல அதிகரித்தது. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது US-UK இடையே அந்த ட்ரேட் டீல் கையெழுத்தாக இருக்குது. அதனால டாடா மோட்டர்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. இன்றைக்கி டாடா மோட்டர்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே 3% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. டைட்டன் கம்பெனிக்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3500. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2லிருந்து 3 வாரங்கள். சிக்கா இன்டர்பிளான் சிஸ்டம்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 40 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 2ஆம் தேதி. EPL லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா. வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 190 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஆர்டர் யார்கிட்ட இருந்தது சொல்லலை. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வீனஸ் பைப்ஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரைட்ஸ் இஷ்யூக்கான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 2996 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை ரைட் ஷேருக்கு 194 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 24% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. என்ன ரேஷியோவில் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வழங்குறாங்க? ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்குறாங்க. 8 ஷேர் இருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ரெக்கார்ட் டேட் மே 14ஆம் தேதி. இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை பயன்படுத்தி ரைட் ஷேரை வாங்கணுமா வாங்க வேண்டாமான்றது நம்ம முடிவு செய்யலாம். எப்போ ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகுது? மே 22ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் அனன்சியேஷன் கடைசி நாள் ஜூன் 3ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ முடிவடையும் நாள் ஜூன் 6ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஆர் சிஸ்டம்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 14ஆம் தேதி. KSB லிமிடெடுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூக்ளியர் பம்ப்ஸ்க்கான எக்ஸ்போர்ட் ஆர்டர். யார்கிட்ட இருந்து என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 271 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 34 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 61 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 7.2%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 2.8%. நெட் NPA 4.6%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.8% இருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஸ்கைட்ரான் இங்க். அதை மூட போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். 2018ஆம் ஆண்டில் தான் இதை வாங்குறாங்க ஸ்கைட்ரான். அதில் ஸ்டேக் வாங்குறாங்க. 12.7% ஸ்டேக் வாங்கினாங்க. 2019ஆம் ஆண்டில் அது 17.37% உயர்த்தினாங்க. அப்புறம் ஏப்ரல் 2020 26.3% ஸ்டேக் உயர்த்தி இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 2021ஆம் ஆண்டில் கூடுதலாக $27 மில்லியன் முதலீடு செய்து அவங்களுடைய ஸ்டேக்கை 54.5% உயர்த்தி இருந்திருக்கிறாங்க இந்த ஸ்கைட்ரான் நிறுவனத்தில்.
இந்த ஸ்கைட்ரான் நிறுவனம்னா என்னன்றது நம்ம அந்த டைம்லேயே பார்த்துருந்தோங்க. அது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. எப்படி நம்ம மெட்ரோ அல்லது நம்ம அந்த எம்ஆர்டிஎஸ் போகுதோ அது மாதிரியான இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ ஸ்கைட்ரான் அப்படின்ற பேரில் ரெஜிஸ்டர் ஆனது. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதை மூட இருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸில் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது மிக மிக ரிஸ்க்கான விஷயம். பிரஸ்டீஜ் எஸ்டேட் ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1200 1240, ஸ்டாப் லாஸ் 1360. இந்துஸ்தான் காப்பர் ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 180 160, ஸ்டாப் லாஸ் 216. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4.75. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் உடைய டார்கெட்டை பாதியாக குறைச்சிருக்கிறாங்க யூபிஎஸ். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய காரணம் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் உடைய டிமாண்ட் குறையும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. தகவல் நமக்கு எடுத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. யூபிஎஸ் வந்து ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ்க்கு. பையிலிருந்து நியூட்ரலாக குறைச்சிருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் முன்ன சொல்லியிருந்தது 1500, அதை ₹680 குறைச்சிருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. செபி வந்து ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட் மற்றும் இன்வெஸ்டிகேட்டர் நியமிச்சிருக்கிறாங்க, விசாரணை நடத்த இருக்கிறாங்கன்னு. இப்போ யார் விசாரணை செய்ய போகிறாங்கன்ற தகவல் வெளியாகி இருக்குது. ராஜு அண்ட் பிரசாத் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் இப்போ அந்த விசாரணையை செய்ய போகிறாங்க. அந்த ஃபாரன்சிக் ஆடிட்டை நடத்த இருக்கிறாங்க. பயோகான் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 4. ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹11. பெல்லா காசா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மே 10 நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அப்போலோ பைப்ஸ், அதுல் ஆட்டோ, போரோசில் ரெனியூபிள்ஸ், மங்களம் சிமெண்ட், மேக்மானி ஆர்கானிக்ஸ், சேஷாசாயி பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் மற்றும் திரிவேணி டர்பைன். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மதியம் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. டைட்டன் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. லார்சன் அண்ட் டியூப்ரோம் 5% இன்ட்ராடேல அதிகரித்தது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 3% விழுந்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% நெகட்டிவ், 3% பாசிட்டிவ். பிரிட்டானியா 2% அதிகரித்தது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 7% அதிகரித்தது. எம்சிஎக்ஸ் இந்தியா 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பயோகான் வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 2% வாலட்டைலாக இருந்தது, 2% நெகட்டிவ், பிறகு 3% பாசிட்டிவ். ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். ஆர்இசி லிமிடெட் 3% விழுந்தது. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் 6% அதிகரித்தது, அப்புறம் 10% ரெட்ல இருந்தது. ரொம்ப வாலட்டைலாக இருந்திருக்கு. +6 இருந்தது, -10 இருந்தது. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.